பிரேம் வசந்தியிடம் பாலு எழுத்தாளராக ஆசைப்பட்டதை பற்றி கூறுகிறான். லட்சுமி தான் திருடிய நகையை வைத்த இடத்தில் காணாமல் தேட சத்யபாமா பார்க்கிறாள். ராஜா தன் குடும்பத்துடன் அகிலா பிரேம் திருமணம் பற்றி ஆலோசிக்கிறான். வசந்தி பாலுவை புரிந்து கொள்ள முடியாமல் போனதை நினைத்து அம்மாவிடம் வருந்துகிறாள். இனி சித்தி, சித்தி. அகிலா, வா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பசங்களாம் எங்க? அவங்க இப்பதான் ஸ்கூலுக்கு போனாங்க. வா உட்காரு. நவீன் எங்க சித்தி? அவனை இப்பதான் தூங்க வச்சுட்டு வந்தேன். நவீன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? அவனுக்கு எப்ப பார்வை வரும்னு சொல்றாங்க? வாரம் ஒரு தடவை டாக்டர் போய் பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு ரெகுலரா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கண் பார்வை எப்போ வரும்னு தெரியாது. அது கடவுள் கையில தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நவீனுக்கு சீக்கிரம் பார்வை வந்துடும் பாருங்க. என் கல்யாணத்துக்குள்ள நவீனுக்கு பார்வை வரணும்னு நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்மா. என் கல்யாணம் யாரு கூட நடக்க போகுதுன்னு தான் தெரியல சித்தி. ஏன் அப்படி சொல்ற? உனக்காக தான் நரேன் காத்துட்டு இருக்கான். நரேன் காத்துட்டு இருக்காரு. ஆனா எங்க வீட்டுல எனக்கு வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன சொல்ற நீ? யார பார்த்தாங்க? சித்தப்பா கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருல பிரேம், அவர்தான் எனக்கு பார்க்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? நரேனை பார்க்கறதுக்கு முன்னாடியே பிரேமையும் கன்சிடர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நரேன் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால பிரேம் கிட்ட பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. பிரேமும் நல்லவர் தான். ஆனா உன் மனசுல நரேன் இருக்கும்போது அவங்க எப்படி வேற மாப்பிள்ள பாப்பாங்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அவங்க எங்க என் மனசை பாக்குறாங்க? அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத இடமா இருக்கான்னு பாக்குறாங்களே தவிர எனக்கு பிடிச்ச இடமா இருக்குமான்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. பிரேம கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி உன் விருப்பத்தை கேட்டாங்களா? அவரை பத்தி உன்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அவங்களா பேசிக்கிட்டாங்க. அப்பா பிரேம் வீட்டுல போய் பேசுறதா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீ எதுவும் அவங்க கிட்ட சண்டை போடல? சேச்சே, இந்த விஷயமே எனக்கு தெரியாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. அவ்வளவுதானே, விடு, நான் பாத்துக்கிறேன். அதுக்காக தான் நானும் பொறுமையா இருக்கேன் சித்தி. எனக்கும் நரேனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொன்னீங்க. நான் உங்க வார்த்தையை நம்புறேன். அதனாலதான் என் அப்பா அம்மா கிட்ட கூட இத பத்தி நான் இன்னும் பேசல. நீ செஞ்சது நல்லதுதான். இந்த மாதிரி விஷயத்துல அமைதியா இருந்துதான் சாதிக்கணும். பெத்தவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையும் தேடிக்கணும். அதுல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்க சித்தி, நான் கோவப்படாம அமைதியாவே இருக்கேன். எல்லாத்தையும் நீங்க பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. நரேனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சித்தி. நிச்சயமா அது நடக்கும். நீ தைரியமா இரு. நான் நம்ம வீட்டுக்கு வந்து பெரிய மாமா கிட்டயும் அக்கா கிட்டயும் பேசுறேன். அதுக்கப்புறம் நரேனோட வீட்லயும் பேசி மறுபடியும் உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்றேன். போதுமா? இதெல்லாம் நடக்குமா சித்தி? கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை. மனசுல உறுதியா இருந்தா அதுவே எல்லாத்தையும் சாதிக்கும். தைரியமா இரு. சரி சித்தி, உங்களை வந்து பார்த்ததுல எனக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அப்போ நான் கிளம்புறேன் சித்தி. இரு அகிலா, சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. 3:30 மணிக்கு நிக்கிதாவும் நவ்யாவும் ஸ்கூல்ல இருந்து வந்துடுவாங்க. அதுக்குள்ள அவனும் எழுந்திருச்சிருவான். பாத்துட்டு போலாம். இரு. எனக்கும் அவங்கள பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் இங்க வரேன்னு வீட்டுல சொல்லிட்டு வரல. அதனால நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் சித்தி. போயிட்டு வாடா. மா மா என்னப்பா? நான் கிளம்புறேன். நைட் வரதுக்கு லேட் ஆகும். நீ சாப்பிட்டு படுத்துக்கோ. சரிப்பா, சாப்பாடு எடுத்து வச்சிடுறேன். நீ வந்து சாப்பிட்டு படுத்துக்கோ. சரி. சரிப்பா.
வாங்க அங்கிள். பிரேம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உன்னையும் அம்மாவும் பார்த்து ரொம்ப நாளாச்சுல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ எங்கேயும் வெளியே கிளம்பிட்டியா? இல்ல பரவாயில்ல, வாங்க வாங்க. மா மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வணக்கம், வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன். உங்க பொண்ணு நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாம்மா, அப்படிலாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்க எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இருக்காதாங்க, ஒரே பொண்ணு வச்சிருக்கீங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு மனசுல எவ்வளவோ ஆசையை வளர்த்திருப்பீங்க. அது இல்லாம போனா அதை யாரால தாங்க முடியும்? சரி விடுங்க, இனிமே அத பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்க பொண்ணுக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை அமையும். கடவுளை வேண்டிப்போம். பிரேம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். இல்லம்மா வேண்டாம், நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். நீங்க உட்காருங்க. ஆமா, உங்க தம்பி பாலுவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? எந்த தகவலும் இல்லம்மா. எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க கூடாது. தம்பி காணாம போயிட்டான். அதை சொல்லாம மறைச்சிட்டோம்னு சம்பந்த வீட்டுக்காரங்க கோவிச்சுக்கிட்டு எங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு போயிட்டாங்க. நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு இது ஒரு நியாயமான காரணமே இல்லையே. ஏன் அப்படி பண்ணாங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சேன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேணாமா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு மனசு இல்லம்மா. சரி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அவங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு போனதுக்கு அப்புறம் 2-3 நாளைக்கு வருத்தமா தான் இருந்தது. அப்புறம் எல்லாரும் மனசளவுல ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டோம். இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி பண்ணவங்க நாளைக்கு என் பொண்ணை எப்படி சந்தோஷமா வாழ வைப்பாங்க? அதனால எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சு நாங்க ஆறுதல் பட்டுக்கிட்டோம். என்ன பிரேம், உன் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்குங்க. பாலு சார் இருந்த வரைக்கும் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஏதோ சம்பளம் வாங்குறோமே அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ப்ரமோஷன் ஏதாவது? இல்ல என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வரும். உங்க பொண்ணுக்கு வேறொரு பையனை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? ஏன் சொல்றேன்னா, அகிலா நிச்சயதார்த்தம் நின்னு போன கவலையில இருப்பா. அத அவ மறக்கணும்னா அவளுக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. ஆமாமா, அந்த ஐடியாவில தான் இருக்கும். ஆனா நல்ல மாப்பிள்ளை வரணுமே. என் பொண்ணு வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இது எல்லாமே தெரிஞ்சு என் பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளையை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். வெளியே போய் பாக்குறத விட என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்ச சர்க்கிள்ல பார்த்தா அவங்களுக்கு நடந்ததெல்லாம் புதுசா சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல இடத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அங்கிள், அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க. ஒரு அர்ஜென்ட் கால். ஹலோ, சொல்லுங்க சார். தம்பி, வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. நான் ஏதாவது கொண்டு வரேன். வேண்டாமா, நம்ம வீடு. வேணும்னா ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். பிரேமுக்கு எப்ப கல்யாணம் பண்றதா இருக்கீங்க? இன்னும் அவனுக்கு பொண்ணு பார்க்கவே ஆரம்பிக்கல. எப்ப கேட்டாலும் கொஞ்ச நாள் போகட்டும் போகட்டும்னு சொல்றான். நல்ல இடமா வந்தா கல்யாணமே பண்ணிடலாம். எனக்கு கை கால் நல்லா இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும்னு ஆசையா இருக்கு. அவன்தான் வெடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். நாங்களும் அகிலாவுக்கு பிரேம் மாதிரி ஒரு நல்ல பையனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சுதாவும் நானும் நேத்து கூட பிரேம பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்க மனசுல அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தா சொல்லுங்க, மேற்கொண்டு பேசலாம். ஆண்டவன் அனுகிரகம் அப்படி இருந்தா அப்படியே நடக்கட்டுங்க. அகிலாவை தான் நாங்க பாத்திருக்கோமே. நல்ல பொண்ணு, அழகா இருப்பா. உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்க எங்களுக்கு சந்தோஷம்தான். எதுக்கும் ஒரு வார்த்தை பிரேமையும் கேட்டுலாமே. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க பிரேம் கிட்ட மெதுவா பேசி வைங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். நல்ல விஷயம் ஆரம்பிச்சீங்க, அதை எதுக்கு தள்ளி போடணும்? இருங்க, இப்பவே பிரேம் கிட்ட கேக்குறேன். சாரி அங்கிள், ஒரு முக்கியமான ஃபோன் கால். அதான். பரவாயில்லப்பா. தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. என்ன அங்கிள், பாலு சாரை பத்தி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. பிரேம், இவர் பொண்ணு அகிலாவை நீ பாத்திருக்கல்ல? அந்த பொண்ணுக்கு உன்னை சம்பந்தம் பேச வந்திருக்காரு. அகிலாவை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்தா சொல்லு, இப்பவே பேசி முடிச்சிடலாம்.
என்ன சொல்ற பிரேம்? அகிலா நல்ல பொண்ணு, நல்ல இடத்து சம்பந்தம். எனக்கு இதுல விருப்பம் இருக்கு. நீ உன்னோட விருப்பத்தை சொல்லு. சாரி அங்கிள், எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. இப்பவே உன் முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்லப்பா. யோசிச்சு நிதானமா சொல்லு. இல்லைம்மா, எப்போ சொன்னாலும் என் மனசில் இருக்கிறதானே நான் சொல்ல முடியும். எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லை. டேய், என்னடா சொல்ற நீ? இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறது கஷ்டம்டா. உன்னை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். இல்லன்னா ஒரே ஒரு பொண்ணை வச்சிருக்கிறவங்க அவங்களே தேடி வந்து எது கேட்கணும்? உன் குணம் தெரிஞ்சதுனால தானே. இல்லைம்மா, எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல. இன்னும் எத்தனை நாள் தான் காத்துட்டு இருக்கிறது? பரவாயில்லம்மா. பொண்ணை நல்ல இடத்துல கரை சேர்க்கணுங்கிற ஆசை எல்லா அப்பனுக்கும் இருக்கும். அந்த எண்ணத்துல தான் நான் இங்க வந்தேன். பிரேமுக்கு விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்த வேண்டாமா? சாரி அங்கிள், எங்களை விட நீங்க எல்லா விதத்துலயும் வசந்தவங்க. ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற அபிப்பிராயம் இல்லை, அதான் பிரச்சனை. அகிலாக்கு நானே ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்றேன். நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். தேங்க்ஸ்ப்பா. ம். வரேம்மா. சரிங்க. வரேன் பிரேம். ம். ஏண்டா, அவர் கேக்குறதுல என்னடா தப்பு? ஒரே பொண்ணு, நிறைய சொத்து இருக்கு, பொண்ணும் லட்சணமா இருப்பா. இதுக்கு மேல என்னடா எதிர்பார்க்கற? என்னம்மா பேசுற? சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு அந்த பொண்ணுக்கும் 10 வருஷம் வித்தியாசம் இருக்குமா? 10 வருஷம் பெரிய வித்தியாசமாடா. என் மனசுக்கு அது நியாயமா தெரியலமா. அப்ப எப்போதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்குன்னு யாராவது புதுசா பிறந்து வர போறாங்களா? எங்கேயாவது பிறந்திருப்பா. ஆனா டைம் வரும்போது என்னை தேடி கண்டிப்பா வருவா. ஆமா, அவ தேடி வர வரைக்கும் நீ காத்திருக்க போறியாக்கும். அப்படி அவ தேடி வரலன்னா நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். அப்ப கல்யாணம் பண்ணி வை. ஆமா, இப்படியே பேசிட்டே காலத்தை ஓட்டு. வா வைஷாலி, வா உட்காரு. என்ன நீ வெளியே கிளம்பிட்டீங்களா? இல்ல, பக்கத்துல மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. வா உட்காரு. ஆ, இல்ல நீ அது வந்து எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம். வா உட்காரு. வா நீ வா. இந்தா காஃபி, டீ. என்ன சாப்பிடுற? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அண்ணி. அண்ணி, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அகிலாவோட நிச்சயதார்த்தத்துல உங்களை நான் ஏதோ ஒரு வேகத்துல திட்டிட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அண்ணி. பரவாயில்ல வைஷாலி, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். சரி, சந்தோஷ் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? இருக்கா அண்ணி? அண்ணி, உங்களை ஒரு சின்ன விஷயமா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவருக்கு உடம்பு சரியில்லை அண்ணி. என்ன உடம்புக்கு? அவருக்கு அப்பண்டிக்ஸ்ன்னு ஏதோ சொல்றாங்க அண்ணி. குடல்ல ஏதோ வால் வர முளைச்சிருக்கோம். உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஆபரேஷன் பண்ணோன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அண்ணி. ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு? உடனே ஆபரேஷன் பண்ணலனா உயிருக்கே ஆபத்தேடும்னு சொல்றாங்க. வைஷாலி, பாலு அண்ணா இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி சொன்னதோ அவர் படத்தோட வந்து என் புருஷனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருப்பாரு. அண்ணன் காணாம போனதுல இருந்து நான் அந்த மாதிரி ஆயிட்டேனே நீ. பணத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணி. ராஜு அண்ணன் கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா
அவரே அவங்க பொண்ணு கல்யாணம் நின்னு போன துக்கத்துல இருக்காரு. இந்த சமயத்துல போய் பணம் கேட்டா நல்லாவா இருக்கும்? எனக்கு என் புருஷனோட உயிரை காப்பாத்தணும் அண்ணி. இல்லனா நானும் என் புள்ளையும் அனாதை ஆயிடுவோமோன்னு பயமா இருக்கு அண்ணி. அழாத வைஷாலி. என்கிட்ட இப்போ ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. அத ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸா கட்டிட்டு உன் புருஷனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறியா? இல்ல அண்ணி, 5000 கட்டிட்டா மீதி பணம் மொத்த பணம் கட்டினாதான் ஆபரேஷன் ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல நீ இந்த பணத்தை கட்டு. மீதி பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். நீங்களே அண்ணனை காணோங்கிற கவலையில இருக்கீங்க. இப்ப போய் நான் உங்களுக்கு பாரமா? பரவாயில்ல வைஷாலி, வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல. ஆபரேஷன் உடனடியா பண்ணி ஆகணும்னு சொல்ற. வேற என்ன பண்றது? நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி உனக்கு தரேன். நீ பயப்படாதம்மா. உங்க மனசு யாருக்குமே வராது. என் தாலியை காப்பாத்தி கொடுத்த தெய்வம் அண்ணி நீங்க. அப்படிலாம் சொல்லாத. என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன், அவ்வளவுதான். இரு, நான் அதை வந்துடுறேன். நீங்க இப்போ இங்க காது குத்துக்கு வந்திருக்கோம். யாருக்கு? என் தம்பி பையனுக்கு இந்த ஊர்ல தான் காது குத்து விழா நடக்குது. அதுல கலந்துக்க வந்திருக்கோம். அப்படியே 2-3 நாள் தங்கிட்டு போலான்னு இருக்கோம். ஓ, இங்க தங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? நாங்கெல்லாம் வந்தா ஒரு ராத்திரி கூட தங்க மாட்டோம். வந்தோமா போனோமான்னு இருப்போம். நீங்க அண்ணி வீட்டு ஜனங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. தங்கிட்டு போக வேண்டியது தானே. வைஷாலி, இந்தா, நீ போய் உன் புருஷனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. இந்தா புடி, போய் ஹாஸ்பிட்டல்ல சேரு. ஏன் வைஷாலி, உன் புருஷனுக்கு என்னமாச்சு? பணம் வாங்குற நேரத்துல இவளுங்க வேற வந்து தொலைச்சிட்டாளுங்க. என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை. ஏன், என்னாச்சு? அது ஏதோ. அம்மா, வைஷாலி புருஷனுக்கு அப்பெண்டிக்ஸ்மா. அதா, அதனால உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. எந்த டாக்டர்மா சொன்னாரு? அது அது எங்க ஏரியா டாக்டர் தான். அண்ணி, நான் கிளம்புறேன் அண்ணி. அவரை உடனே சேர்க்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. எனக்காக அவர் காத்துட்டு இருப்பாரு. சரி, நீ கிளம்பு. வர நீ. என்னம்மா வைஷாலி, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் மாமா. என்னம்மா இவ்வளவு சலிப்பா சொல்ற? எங்க நிலைமை அப்படி இருக்குது மாமா. நான் வரேன் மாமா. ஏன் வசந்தி, இப்ப எதுக்கு நீ 5000 ரூபாய் கொடுத்த அவளுக்கு? என்னம்மா நீ? புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு வந்து அழுதுட்டு நிக்கிறா. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? என்ன வசந்தி, உனக்கு அவளை பத்தி தெரியாதா? அவ குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். பணம் வாங்கணும்னா என்ன வேணும்னாலும் பொய் சொல்ல தயங்க மாட்டாங்க. அவ புருஷன் மாப்பிளைய கடத்தி வச்சிருக்கிறதா பொய் சொல்லி உன்னையே ஏமாத்தி பணம் பறிக்க பார்த்தவன் தானே. அவங்களுக்கு போய் நீ இறக்கப்படலாமா? அம்மா, அவ அழறாமா? அவ முகத்தை பார்த்தா தெரியல. பாவமா அவ. அவளை பத்தி உனக்கு தெரியாது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி மூஞ்சிய மாத்திக்குவா. சிவாஜி கூட 9 வேஷம் தான் கட்டினாரு. ஆனா இவ அதையும் தாண்டி வேஷம் கட்டுறவ. என்னவோ, யாராவது 2 வார்த்தை சொல்லி அழுதா உடனே கையில இருக்கிறத எடுத்து கொடுத்துடுற. உன் வாழ்க்கையை நீ எப்படிதான் காப்பாத்திக்க போறியோ ஒண்ணும் தெரியலமா.